அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்க்கும் பொழுது ஒரு அபூர்வமான பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய ஒரு பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் நாம் நிறைய பரிகாரங்கள் செய்வோம், விரதங்கள் இருப்போம், இறை வழிபாடு, சித்திரகுப்தர் வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடு, சத்யநாராயண பூஜை, பெருமாளுக்காக செய்கிறது, சிவபெருமானுக்குரிய வழிபாடு. அதிலும் சிவபெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் மேற்கொள்வது போன்ற செயல்கள் செய்வோம். அதே மாதிரி முருகப்பெருமான், அம்மன் வழிபாடு போன்றவை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளாக திகழ்ந்து வருகிறதுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நாம அடிக்கடி மறந்து போறது. அது என்னன்னா, பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க அமாவாசைக்கு மட்டும்தான் காகத்திற்கு உணவு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது முற்றிலும் தவறானது. நீங்க அமாவாசையிலையும் சரி, பௌர்ணமியிலையும் சரி காகத்திற்கு உணவு வச்சு பாருங்க. உங்களுடைய எத்தகைய வேண்டுதல்களாக இருந்தாலும் அது உடனுக்குடன் பிழைத்தமாகும். முன்னோர்களினுடைய ஆசை பரிபூரணமாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாதம் நான் அமாவாசைக்கு நான் காகம் நான் முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு நான் காகத்திற்கு உணவளித்து விட்டு தான் நான் மற்ற வேலைகளை பார்க்கிறேன். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றமும் இல்லை, ஒரு வறுமை நீடிட்டு இருக்கு, ஒரு துரதிருஷ்டமான நிலைகள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு பலரும் ஒரு விதமான கவலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பௌர்ணமிலேயே உங்களுடைய முன்னோர்களை தாராளமாக வழிபடலாம். முன்னோர்களை திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அமாவாசை மட்டுமே உகந்தது. ஆனால் முன்னோர்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளை வச்சு படையலிட்டு நாம் வழிபடுறது அப்படிங்கிறது பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு நாம் பௌர்ணமி தினத்தன்று நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைச்சு நாம் காகத்திற்கு உணவு வைக்கும் போது நமக்கு அதே நன்மைகள் சேருங்க. அப்படி நாம் பௌர்ணமி தினத்தன்று நாம் காகத்திற்கு உணவு வைக்கணும் அப்படின்னா அது சரியான நேரம் எதுவாக இருக்கும், நம்ம எப்படி காகத்திற்கு உணவு வச்சா நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த பௌர்ணமி விரதத்தில் எதற்காக இந்த அமாவாசைக்கு நிகரான அந்த முன்னோர்கள் வழிபாடு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பௌர்ணமி தினத்திலையும் கருதப்படுது, அதற்குண்டான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி அன்று காக்கைக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது பித்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் கிடையாதுங்க, சனி பகவானினுடைய அருளையும் பெற்று தருது. இதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதியும் ஒற்றுமையும் செல்வ வளமும் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய ஆன்மீக மற்றும் ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறது எண்ணற்றவையாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினத்தன்று நாம் நீங்கள் இறை வழிபாடு பண்ணலை, ஓகே. அடுத்தது நாம் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறோம். இப்போ முன்னோர்கள் வழிபாடும் நாங்கள் பண்ணலை அப்படின்னும் போது நீங்கள் காக்கைக்கு மட்டுமே உணவு, அதாவது எச்சில் படாத, நீங்கள் சமைச்சு முடித்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக உங்களுடைய கைகள் படாமல் எச்சில் படாத உணவுகளை நீங்கள் காக்கைக்கு வைத்து விட்டு அந்த காக்கை அந்த உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பௌர்ணமியில் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சாப்பிட போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே நன்மைகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரளமாக விலகிடும். அதிலும் ஒரு பெரிய முக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அவருடைய தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய காக்கைக்கு வைக்கக்கூடிய உணவுக்கு மகத்துவம் அதிகங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னோர்களினுடைய ஆசை, முன்னோர்களினுடைய பரிபூரணமான நல்ல ஆசை நமக்கு கிடைக்கும். ஏன்னா மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் உணவை ஏற்பதாக ஒரு ஐதீகம்.
பௌர்ணமி அன்று இவ்வாறு செய்யறதுனால பித்ரு தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அமாவாசைக்கு தான் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான ஒரு நாளாக பார்க்கப்பட்டாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, சிரார்த்தம் கொடுக்கறது, தான தர்மங்கள் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் வந்து அமாவாசைக்கு மிக மிக உகந்தது. ஆனால் முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது நாம் காக்கைக்கு உணவளிக்கிறதாகட்டும், இல்லை முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பௌர்ணமி தினத்தையும் நாம் தாராளமாக எடுத்துக்கலாம். பௌர்ணமி திதியும் அமாவாசை திதியும் நாம் வந்து சிரார்த்தம் கொடுக்காம, திதி கொடுக்காம, நான் பிண்டத்தை கரைக்காம நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்தை வச்சு அவங்களுக்கு வந்து நல்ல சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமமோ இல்லை சந்தன குங்குமமோ இட்டு வெண்ண மலர்கள், வாசனை நிறைந்த மலர்களால் அலங்கரித்து அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், முன்னோர்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நாம் சமைச்சு அவங்களுக்கு வந்து படையலிட்டு நாம் படைப்போம் இல்லைங்களா, வழிபாடு பண்ணுவோம். நம்ம வாசனை நிறைந்த தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சதுக்கு பிறகு காக்கைக்கு அந்த இலையில இருக்கக்கூடிய ஒரு பிடி சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் நாம் காக்கைக்கு வைப்போம். காக்கைக்கு நம்ம வச்ச உடனே காக்கை அந்த உணவை சாப்பிடும் பொழுது நேரடியாகவே, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாகவே வந்து அந்த உணவை சாப்பிட்டதாக அர்த்தம் அப்படிங்கிறது வந்து புராணங்கள்லையும் சொல்லியிருக்கிறது, சாஸ்திரங்கள்லையும் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி வந்து நேரடியாகவே முன்னோர்கள் அந்த உணவை எடுக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நல் ஆசைகளை வந்து வழங்கிட்டு போவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை வந்து விலக்கி அதிகமான பார்த்திங்கன்னா நற்பலன்கள் வந்து மகிழ்ச்சியை வந்து செல்வ செழிப்பு வந்து உருவாகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு ஆசி வந்து வழங்கிட்டு போவாங்க. இது முன்னோர்களுக்கான ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இறை வழிபாடு மேற்கொள்பவர்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இருந்தாலும் முன்னோர்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் போக்கிக்கவோ, இல்லை பித்ரு தோஷம் இருக்குது, பித்ரு சாபம் இருக்குது, முன்னோர்களினுடைய கோபம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக அமாவாசை நாளில் என்ன பண்ணுறீங்களோ அதை தாராளமாக நீங்கள் பௌர்ணமியிலையும் பண்ணலாம். ஆனால் திதி, தர்ப்பணம், சிரார்த்தம், தானம், தர்மம் போன்ற விஷயங்களை அமாவாசையில் வேண்டாம். நீங்கள் தானம் கொடுக்கலாம், தர்மம் பண்ணலாம். ஆனால் திதி, தர்ப்பணம், சிரார்த்தம் வந்து பௌர்ணமியில் வந்து கொடுக்க வேண்டாம். அது அமாவாசையில் மட்டும் கொடுத்தா போதும். இந்த பௌர்ணமியில் வந்து நாம் படையல் மட்டும் இட்டு நாம் வழிபாடு பண்ணி காக்கைக்கு உணவளித்தால் போதும். இதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் பலன்களை கொடுக்கும். அது மாதிரியே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானினுடைய அருள். காக்கைக்கு நாம் பௌர்ணமி தினத்தில் உணவளிக்கும் போது சனீஸ்வர பகவானினுடைய வாகனம் அப்படின்னே சொல்லலாம் காக்கை. இது நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி காக்கைக்கு உணவளிக்கிறதன் மூலமாக 7.5 சனி, அஷ்டம சனி போன்றவர்களினுடைய தாக்கம் பெரிய அளவில் குறைய ஆரம்பிச்சிடும். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தாக்கம் குறைந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க, 7.5 பிடியில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறவங்க, எந்த சனிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பௌர்ணமி திதியில் வந்து காக்கைக்கு உணவளித்து பாருங்கள். நீங்கள் முன்னோர்கள் வழிபாடுன்றது வேறு. நீங்கள் காக்கைக்கு இந்த மாதிரி சனி பகவானுக்கு அப்படின்னு நம்ம காக்கைக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது வேறு. நீங்கள் முன்னோர்களுக்கு வைக்கக்கூடிய சாப்பாடு இல்லாமல், படையல் வைக்காமல் நீங்கள் உங்களுக்குன்னு சமைச்சிருக்கக்கூடிய சாப்பாடு, இப்போ நார்மலாக உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சமைப்பீங்க, அதில் எச்சில் படாத உணவுகளை முதல்ல சமைச்ச உடனே நீங்கள் ஒரு இலையில் சாதத்தை எடுத்து வச்சு காக்கைக்கு வச்சிட்டிங்க அப்படின்னாலே அது சனி பகவானினுடைய தாக்கத்தை குறைச்சிடும். இதுக்காக நீங்கள் பெருசாக வந்து மெனக்கிடணும் அப்படிங்கிற அவசியம் வேண்டாம். நம்ம வந்து தடபுடலாக சாப்பாடு செஞ்சு பூஜை அறையில் வச்சு படையலிட்டு வழிபட்டு அதுக்கப்புறம் தான் பௌர்ணமியில் நாம் சாப்பாடு வச்சு படைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக எப்படி வீட்டில் சமைப்பீங்களோ அதே மாதிரியே சமைச்சு அந்த உணவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் எச்சில் படாமல், உங்களுடைய எச்சில் கை படாமல் காக்கைக்கு வச்சிங்க அப்படின்னாலே சனி பகவானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி யமதர்ம ராஜனினுடைய திருப்தியும் வந்து உண்டாகும். யமதர்ம ராஜனும் காக்கை வடிவில் எடுத்து மனிதர்களினுடைய நிலையை அறிவதாக சொல்லுவாங்க. அதனால் காக்கைக்கு உணவிடுறதுனால யமனும் சனியும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைந்த நன்மைகளை வந்து செய்வாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த காக்கைக்கு உணவளிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. காக்கைக்கு
எல்லாம் செஞ்சாச்சு. எந்த நேரத்தில நாங்க காக்கைக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். காலையில அப்படி இல்லன்னா மதியம் வந்து சமைத்த சாதத்தில கொஞ்சமா எள் கலந்த சாதம், அப்படி இல்லன்னா இனிப்பு வகைகள் வந்து ரொம்பவே சிறப்புக்குரியது. காகத்திற்கு முதல் உணவாக வைக்க பாருங்க. காலையில அப்படி இல்லன்னா மதிய நேரத்தில. இந்த 2 நேரங்கள்ல நீங்க காக்கைக்கு தாராளமா உணவளிக்கலாம். காக்கைக்கு உணவு வைக்கும்போது அதில கொஞ்சமா எள் கலந்துக்கோங்க. அப்படி இல்லையா, நீங்க உணவு எதுவும் வைக்கல அப்படின்னாலும், சமைக்கல அப்படின்னாலும், இனிப்புகள் கூட வைக்கலாம். இனிப்புகள் ரொம்பவே சிறப்புக்குரியது. இனிப்புகள் தாராளமா வைக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.